அத்துணை நண்பர்களுக்கும் எங்களது நதிகள் அறக்கட்டளையினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நதிகள் அறக்கட்டளை என்பது இயலாதவருக்கு இயன்றதை செய் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு தூங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பெரும் ஒத்துழைப்பாக நமது நகரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் காந்தி அண்ணன் அவர்களும் நமது நண்பர் திரு சண்முகம் அவர்களும் தொடர்ந்து நமது அருமை நண்பர் விஜயன் அவர்களும் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் என்ற நிறைய நண்பர்கள் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மிகவும் அற்புதமாக இந்த நதிகள் அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நதிகள் அறக்கட்டளையில் நாமும் இணைந்து இயலாதவருக்கு இயன்றதை செய்வோம் என்று சொல்லி இந்த இரத்த தானம் முகாம் மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் இலவச மருத்துவ முகாம் மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி முதல் நிகழ்வாக திருவிளக்கு ஏற்றும் நிகழ்வு தற்பொழுது நமது நதிகள் அறக்கட்டளையினுடைய செயல் தலைவராக இருக்கின்ற ஒரு அம்பிகா அக்கா அவர்கள் திருவிளக்கு ஏற்றுவார்கள். வாழ்நாள் முதல் எனக்கு தெரிய வருகின்ற இயலாதவருக்கு இயன்றதை செய்வேன் உறுதிமொழி சிறப்பட செயல்படும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையான விஷயத்தை முதலில் நாம் செய்வோம் என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாமிலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இரத்த அழுத்தம் பரிசோதனை செய்யப்பட்டு உங்களுடைய வெயிட்டு உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இரத்த அழுத்தம் இருக்கின்றதா, இரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு சரியாக இருக்கின்றதா என்று சொன்னால் இதுதான் முதல் படி. ஒரு வீட்டுக்கு எப்படி தலைவாசல் முக்கியமோ அதுபோல மனிதனுடைய உடம்பு சீராக செயல்படுவதற்கு இரத்தத்தினுடைய அளவும் இரத்தத்தினுடைய அழுத்தம் அதாவது பிரஷர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அளவும் சீராக இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அதனை தொடர்ந்து பல வியாதிகள் நம்மளை வந்து சூழ்ந்துவிடும். அப்படி வியாதிகள் வராமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நமது நண்பர்கள் நமது கிராமவாசிகள் அனைவரும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நதிகள் அறக்கட்டளையில் பல நல்ல செயல்கள், அதாவது ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி சீருடை, அதே மாதிரி பேரிடர் காலங்கள், அதாவது தொடர் மழை புயல் அந்த மாதிரி காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம பகுதி நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இயன்றதை செய்ய, அதுபோல பள்ளிகளை சீரமைத்தல் அந்த மாதிரி நிறைய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதில் முதல் நிகழ்வாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்றதை அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய உடம்பில் இரத்த அழுத்தமும் சர்க்கரையுடைய அளவும் சீராக இருந்தால் அவன் வாழ்வில் நோயற்ற வாழ்வான் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு முதல் நிகழ்வாக எளிமையான நிகழ்வாக இந்த இலவச மருத்துவ முகாமை நதிகள் அறக்கட்டளை துவங்கி இருக்கிறார்கள். இதில் வந்து அனைவரும் பயன்பெற்று தங்களுடைய ரத்தத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது, ரத்தத்தில் சுகரினுடைய அளவு எப்படி இருக்கின்றது என்பதை பரிசோதனை செய்து இங்கே வந்திருக்கின்ற மருத்துவரிடத்திலே நீங்கள் சிறந்த ஒரு ஆலோசனையை பெற்று உணவு பழக்கங்களை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் உடற்பயிற்சியில் எப்படி செய்தால் அந்த சர்க்கரையினுடைய அளவை சரியாக வைத்துக் கொள்ளலாம், உணவில் எதை கூட்ட வேண்டும் எதை குறைக்க வேண்டும் என்ற விவரங்களை நீங்கள் மருத்துவரிடம் தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நோய் இல்லாமல் வாழலாம். ஏனால் அத்தனை வசதிகள் இருந்தாலும் நோய் இருந்தது என்று சொன்னால் அது நம்ம இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல். எனவே நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் இரத்த அழுத்தமும் அதே நேரத்தில் இரத்தத்தினுடைய சுகரினுடைய அளவும் சரியாக இருக்க வேண்டும். அதையே பிரதானமாக கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நதிகள் அறக்கட்டளையே இயலாதவருக்கு இயன்றதை செய் அப்படி என்று சொல்கிறோம். முதலில் நாம் திறம்பட இருக்க வேண்டும், அதன் பிறகு இயலாதவருக்கு நாம் இயன்றதை செய்ய வேண்டும். அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அப்படி வந்தாலே இரத்தத்தினுடைய அளவு பிரஷர் குறையும், இரத்தத்தில் சுகர் குறையும் என்பதை தாராளமாக கொண்டு இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. கிராமவாசிகள் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே கவனிங்க எல்லாரும் கவனிங்க. நதிகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எடுத்து தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஆரம்பிச்சு
நம்ம நோட் புக்கு, பேனா இதெல்லாம் நாங்கள் கொடுத்துனே இருந்தோம். ஒரு சிறிது அந்த கொரோனா காலம் முடிஞ்சதால் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் மாதிரி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதே இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு மாங்காடு காவல்துறை ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு அப்பயும் பண்ணோம். இதை திரும்பியும் ரொம்ப நாளைக்கு திருப்பியும் இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து திருப்பியும் நிற்காத பண்ணுவோம். இங்கே விகாயத்தில் ஆதார் கார்டு இருந்தாலே எடுத்து 7ஆம் வகுப்பு என்னால் படிக்க முடியல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு படிப்பு எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வரும். அதேமாதிரி இல்லை நான் நல்லா படிக்கும்போது ஏழை டியூஷன் போகிறதுக்கு இல்லை அப்படின்னா டியூஷன் ஃபீஸையும் இந்த நடிகர்கள் கற்றுவதை அதே மாதிரி மருத்துவமும் வயதானவர்கள் பெற்றோர்களால் பசங்களால் கைவிடப்பட்டிருந்தா அவங்களும் எதனாவது உதவி கேட்டால் அந்த உதவியும் நாங்கள் செஞ்சு தருவோம் என்று இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். வேலைக்கு போகணும். ஆமாம், டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடறாங்க. இங்கே நமது நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் இயலாதவர்க்கு இயன்றதை செய்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் இந்த இயன்றதை செய்வோம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நதிகள் அறக்கட்டளையின் மூலமாக நாம் இப்பொழுது மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றோம். இந்த மருத்துவ முகாமிற்கு இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை அளவு பரிசோதனை, எடை அளவு உயரம் மற்றும் அவர்களால் அறிக்கை உங்களுக்கு தரப்படும். இந்த மருத்துவ முகாமில் அருகாமையில் உள்ள மாணவ மாணவியருக்கு இலவசமாக நோட்புக் வழங்குதல், பேரை காலங்களில் அரிசி பறித்து கொண்டு பயன்பெற உங்களை மீண்டும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். டெஸ்ட் எடுத்தவங்க உட்காருங்க. சுகர் எடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு திரும்பி வந்துடுங்க. ஆதார் பார்க்க போகணும். செக் பண்ணிட்டீங்களா? இந்த ஃபார்ம் மட்டும் வச்சுக்கலாம். அந்த அம்மா கேட்பாங்க. வச்சுக்க முடியும். வெயிட் பண்ணுங்க. சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அதனால ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க. நான் அழிச்சிலாம் எனக்கு வலிக்குப்பா. வாங்க. 27 சுகரா?
புரியல சாப்பிட்டு போய் வீட்டு போயிட்டு மாதிரி கேட்டு வரலக்கா ஏன்னா காலைல மக்கள் எடுப்பு நல்லி ஏற்கனவே சாப்பிட்டதுனால தான் அந்த வருது இதெல்லாம். அந்த அம்மா எங்கேயும் பார்த்தேன் அங்கே பார்த்தாலும் இங்கே வீட்டு இனிமேல் அது அறக்கட்டளையின் தாரக மந்திரம் இயலாதவர்க்கு இயன்றதை செய்வோம் என்று பொதுமக்களுக்கு மருத்துவம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்குதல், இன்னும் பல உதவிகளை செய்வதற்காக நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஹைட், வெயிட் போன்றவைகள் பரிசோதனை செய்து இறுதியாக கோவூரில் சஷ்டி கிளினிக் நடத்தி வரும் மருத்துவர் திருவாளர் பழனியாண்டி செந்தில்குமார் MBBS அவர்களால் பரிசோதிக்கப்பட்டு உங்களுக்கு அறிக்கை தர உள்ளார்கள். ஆகையால் பெரியவர்களும் தாய்மார்களும் பகுதி மக்களும் வந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற ரத்தம் இல்லையா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டாதான் நூற்றி 45 உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லை ரெண்டாவது நீங்க வரும்போது அந்த அம்மா இருக்காங்களா? அங்கிருந்து செட்டி பாக்குறா. எழுதிடுறாங்க ஃபோன் நம்பரு. பிளட் கொடுத்தவங்க இங்க பதிவு பண்ணலன்னா வந்து பதிவு அன்னைக்கு வெயிட் போட்டு பார்த்தாரு 66 சட்டை பேண்ட் 2 கிலோ டாக்டர் பாருங்க. செக் பண்ணும்போது ஃபோன் நம்பர் வாங்கணும். வரல உங்க வரல வேற நகத்தை வேற வளர்த்து வச்சிருக்கிறீங்க எல்லாரும். ரத்தமே வரல. ரத்தம் வந்துருச்சு 111 யாருங்களா? ஆனால் அவங்க கூட எல்லாம் இருக்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட்டு கம்மியாக எங்கள் டேடி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். எனக்கு லோ பிபியாக இருக்கும். நீங்கள் சாக்லேட்டு அது இப்போ வந்து கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்புறமேட்டு வந்து இப்போ எதனா அதிகமாக யோசிச்சிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக அந்த மாதிரிலாம் இருக்கும். Okay,
ஆமாம் சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆமாம் தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன் இங்கே ஃபார்ம் கொடுத்து போயிருப்பா போட்டு கொடுத்துருக்கா ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கா உள்ள ஃபார்ம் இருந்தா எடுத்துருவாங்க. நீ செக் பண்ணிக்கிறியா? நீ எழுதுனா ஐயா அம்மா முட்டை கொடுக்குமா? தம்பியை கூட்டுங்க. தம்பி பையனும் வராங்க இறங்குறீங்க. போ நீ போ போ. சரி சாப்பிடு. இல்ல நீ வா. முன்னதான் எடுக்கணும் வா சீக்கிரம். பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? பொங்கல் வீட் நம்பரு வரீங்களா? முதல் ரகம் அதெல்லாம் 105 ரூபா இருக்கு. இந்த மருத்துவ முகாமில் கோவிலில் அமைந்துள்ள சஷ்டி கிளினிக் மருத்துவர் திருவாளர் பழனியாண்டி அருண்குமார் MBBS அவர்களால் உங்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கை தருவார். மக்கள் வந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஆயில் உப்பு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. மட்டன் எல்லாம் கம்மி பண்ணி என்னங்க ஐயா உங்களோட உரையாற்று போதுமா? அவ்வளோதான், இதுக்கு மேலே கற்பழிப்பா பண்ண முடியும். நான் சொல்கிறேன். அவங்க போயிருக்காங்களா? அவங்க வந்தா தான் இப்படியே வரணும். அவங்க மேலே போனவங்க வரட்டும். வெறும் வயிற்றுலேயே இன்னும் சாப்பிட மாட்டேன். அப்பாவா தானமா வரும். ஏறா நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிட்டு காய்கறி
எனக்கு எங்கே எதுவுமே தருவாங்க அப்படிங்க 62 இன்ச்சா நீங்கள் டீ குடிச்சிட்டு அப்படி பார்க்கணுன்னா டீ இல்லை கேட்கக்கூடாது. இங்கே உட்காருங்க உட்காருங்க உட்காரு உட்காரு சாப்பிட்டு சொல்லுங்க. அப்ப சாப்பிட வேணாம் வாங்க. பிபியா இருக்குது லோ பிபியா நல்லதா இந்த வயசுக்கு இது கரெக்ட் சேஞ்ச் பண்ணி நீ தோச்சு ரத்தம் இல்லையா உடம்புல நல்லா மயக்கம் கொண்ட கொண்டாடி சரியா சாப்பிடுறியா என்னன்னா இந்த மாதிரி அதிகமாக சுகர் இருக்கக்கூடாது. நம்ம டீ நீங்கள் குடிங்க, டீயில் வந்து சுத்தமாக சக்கரை போட்டு நாட்டு வெல்லம் போட்டுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பிஸ்கெட்டு தொட்டு அப்படி சாப்பிடுங்க. சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதோட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி மாத்திரை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது அப்படி எடுத்துக்கிட்டாலும் சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது அதிகமாக இருக்காது. கம்மி பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் இருக்கா? கர்ச்சிஃபை வச்சிருக்கீங்க. கர்ச்சிஃபை இல்லையே. இதுதான் நில்லு பண்ணி சுகர் 6க்கு மேலே 6 மணிக்கு ஆரம்பிக்கும் மீட்டிங். மாதிரிலாம் லோ ப்ரெஷர் வச்சுருக்காங்க. பதிவுக்கு தான் ரெடி. லோ ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னா சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இல்லைன்னா மயக்கம் சாக்லேட் முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட் வந்து ஏன்னா அது வந்து லோ ப்ரெஷர் வந்து அப்போ உங்களுக்கு வந்து மயக்கம் இந்த மாதிரி ஒரு இதுவும் சுகர் இருக்கிறவங்க மாத்திரை போட்டு டெஸ்ட் பண்ணாலும் நீங்க பாருங்க உங்களுக்கு 243 பின்ன மாத்திரை போட்டு மாத்திரை போட்டீங்களா இருக்கா? சாப்பிட்டு முன்னாடி ஆமா சரணுக்கு ப்ரெஷர் பார்க்கணும். சுகர்லாம் வேண்டாம். கொஞ்சம் போச்சு ரத்தம் இல்லையா? சாப்பிட்டு முன்னாடியே வா. ஐம்பது கிலோ இருக்கும் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுற சார்ப்பா கரெக்டாக 50 கிலோ 70 உண்மையில கரெக்டாக இருக்குது. இதே ஆமாம் சுகர் இல்லை. நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்ன ஃபுட் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தைராய்டு இருக்கா? தைராய்டு டேப்லெட் போட்டு தானே வந்து இல்லை போடல. நாங்கள் சுகர் டெஸ்ட் சரி அப்புறம் ஈவினிங் 3 வேளை போடணும்.
சுகர் டெஸ்ட் எடுத்து சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் சுகர் நார்மலாக தான் இருக்குது. தைராய்டுக்கு மாத்திரை வந்து விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பகுதி மக்கள் பயன்பெற உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். தற்சமயம் நமது உள்ள டாக்டர் கிட்ட சொல்லுங்க. பிபி வந்து 165 இருக்கு. என்ன டென்ஷன் ப்ரெஷர் ஓடுறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை அவர்கிட்ட உள்ள சொல்லுங்க. அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆயில்மெண்ட்டோ இல்லை மேலே இருந்துச்சுன்னா சுகர், அதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் என்னன்னா 65 பிபி செக் பண்ணிட்டு வாங்கக்கா. காஃபி குடிச்சதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியும். அதனால் அந்த டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரியும். வாக்கிங் போகணும். அவங்க போய்க்கிறாங்க. அவங்க வாக்கிங் மாதிரி தான் போயிட்டு வந்துருக்காங்க. அதனால வாங்க. காலையிலே என் கூட தானே வந்தீங்க, வந்துருக்கலாம். 107 தான் இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு வந்துருக்கீங்களா? அதனால பேசின போய் எடுக்கணும். அடை கண்டிப்பாக கைப்பிடிச்சு வச்சுட உள்ள போனோம். மருத்துவரால் ஆலோசனை போன்றவர்கள் இப்பொழுது வாங்கி பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஆகையால் அருகாமையில் உள்ள பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் வந்து இந்த பிரசித்தி பெற்ற இந்த மருத்துவ முகாமிற்கு வந்து இதில் பயன்பெற உங்களை மீண்டும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை இங்கே அந்த இதில் ஒரு மார்க் பண்ணலாம். நார்மலாக தான் இருக்குது. எப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாஸ்டிங்கும் 97 தான் இருக்குது, 7 தான் இருக்குது. அதனால பிரச்சனை அவங்களுக்கு அப்புறம் யாரு அவங்க மாத்திரை போட்டிங்களா? இப்போ இல்லை நீங்கள் மாத்திரை சரி. அப்போ என்ன சாப்பிட்டீங்க? இப்போ இங்கே சாப்பிட்டுதான். நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? இல்லை உங்களுக்கு அதிகமாக இது போங்க, திட்ட போகிறே இருப்பார் எங்கள் டாக்டர். எவ்வளோ சுகராக இருக்குது, கட் பண்ணி போயிருல இவ்வளோ இருக்கு. அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்பு வந்து இது அதிகமாக பிரச்சனை வரும். வேலை என்ன வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. பாருங்க 300 உட்காந்தா கரெக்டாக போகலாம். மாத்திரை எப்போ போட்டுட்டு இருக்கீங்க? 3 வருஷமாவே மாத்திரை போட்டு மாத்திரையை ரெகுலராக போடுறீங்களா? இது விட்டமின் மாத்திரை சத்துமா ப்ரெஷர் உங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிட்ட மாத்திரை எடுத்துக்கீங்களா? தைராய்டு கிட்ட மாத்திரை சரி. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 137 எப்படின்னு சாப்பிட்றதுக்கு 265 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் டெய்லி உங்களோட உங்கள் ருட்டீன் என்ன சாப்பிட்றீங்க? வேலைக்கு மதிய நேரத்தில் சாப்பிட்றேன். காய்கறி இல்லாமல் வயிற்று டெய்லி வாக்கிங் ஏதாவது போகிறீங்க? நடக்கிறதுனா எந்த மாதிரி எங்கே கடைக்கு போயிட்டு
சரி, நீங்கள் போட்டுட்டு இருக்கிற மாத்திரை விளைவு கேட்குது சரிங்களா. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இது 2 விதமாக குறைக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் குறைக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. 2வது வாக்கிங் அதில் ஒரு ஹெவியான அதுக்கு சைடு சொல்லிச்சு கொஞ்சம் மைல்டாக அதுவும் 100 கிராம் வேக வச்சு அதிகம் 2 கிழங்கு சரிங்களா. ஒரு நாள் காய்கறி ஒரு நாள் இது 1 மணிக்கு முடிச்சுக்கணும். ஓய்வு எடுக்கணும். மறுபடியும் ஒரு 3 மணி அல்லது 4 மணிக்கு அடுத்த 6 மணிக்கு உங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 30 சாப்பிடுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஒரு முட்டை அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா தப்பு ஒரு 8 மணிக்கெலாம் என்ன முடிச்சுட்டு ரெஸ்ட் சாப்பிட்டு நடைபயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் நான்வெஜ்லாம் சாப்பிடலாம். பட் அளவு பாப்பாக்கு பிஸ்கெட் பாக்கெட் 1 வாரம் ஆச்சு. 185 காணிச்சு. சுகர் சாப்பிட்றது சாப்பிட்டு இப்போ கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்டு 390. பாதம் எரிச்சலுக்கும் ரெண்டு பேர் தான் வந்தாங்க. 2-3 பேர் வந்த மாதிரி இருக்கும். இங்கே பாம்பு கொடுத்துருங்க. சக்கரை இல்லையா? சக்கரை எதுவும் கிடையாது. நல்லா தான் இருக்கு. ப்ரெஷரும் கிடையாது. எதுவும் இல்லை, தொந்தரவுலாம் எதுவும் இல்லை. ஆனால் இதை ப்ரெஷர் சுகர் இல்லை. இதை தவிர உடம்புல வேறு என்னென்ன பண்ணுது? இடுப்பு வலி பயங்கர மூட்டு வலி. எப்போ எப்படின்னு இப்போலாம் இருக்குது? 3 மாதமாகவே இருக்குது. இந்த இடத்துல சைடு அப்படியே ஏதாவது பார்த்தோம்னா அப்படியே இருக்கு. இங்கே வலி சொல்றீங்களா? இது அப்படியே இந்த 2 தோல் பட்டத்தையும் பரவுதா? அப்படியே அப்படி இது ஆகிடும், ரப்பாயிடும். பரவுது வலி அப்படியே அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே பரவுது. வலி மருத்துவ போகிற மாதிரி இப்படி வந்து கையும் கொஞ்சம் படுக்க முடியாது. இதெல்லாம் வேலை செஞ்சு அதிகமாகுதா? வேலை செஞ்சால் தான் ஓரளவுக்கு லைஃப்பில் தூங்க முடியும். அப்படி வேலை செய்ய மாதிரி போட்டிருக்க மாத்திரை சரியான மாத்திரைன்னா ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் அதில் மாத்திரை பார்த்தோம் அது மாத்திரை வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நான் மாத்திரை ஏன்னா கரெக்டான மாத்திரையாக இருந்துச்சுன்னா நான் அதை மாற்ற அவசியம் பார்த்து கரண்ட்லாம் வச்சுருக்கேன். ஃபிசியோதெரபி அதெல்லாம் பண்ணிடுறேன். திருப்பி வந்து நரம்பு வந்து அம்மனுக்கு வீங்கிது. பெட்டில் படுத்துருந்து எக்ஸ்ரே பண்ணுங்கள். எம்ஆர்ஐ அதுவும் பண்ணிட்டேன். எக்ஸ்ரே பண்ணிட்டேன். அப்புறம் எம்ஆர்ஐ ஆயிருக்கு எல்லாமே வீட்டில் சரி என்னன்னு கேளுங்க.
கொஞ்சம் இதில் போட்டுருவேன், மீதி கவரில் வச்சு வச்சுருக்கேன். நான் போயிருக்கணும். வணக்கம். நதி அறக்கட்டளைக்கு மிகவும் நன்றி. நாங்கள் சுகரு எல்லாம் டெஸ்ட் பண்ண வந்தோம், நல்லா பார்க்குறாங்க. டாக்டரும் அருண்குமாரும் நல்லா ஆலோசனை கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. நதிகள் அறக்கட்டளையின் சார்பாக இங்கு வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு எல்லா மக்களையும் நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தகுந்த முறையில் எந்தெந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று வரிசையாக அமர்ந்து அவர்களை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாமை நடத்தும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மக்கள் இதில் பலனடைய பயன்பெற அனைவரையும் இங்கு உள்ள ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மருத்துவ உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நடத்தும் இந்த முயற்சி இன்னும் மீண்டும் மீண்டும் மென்மேலும் வளர ஆண்டவரை வேண்டி இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவ முகாமிற்கு நான் வந்தேன். இங்கு வரும்பொழுது எல்லாரும் என்னை அழகாக பார்த்து எனக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்தார்கள். டாக்டர் என்னை நல்லபடியாக பார்த்து என்ன தேவையோ அதைப்படி எழுதி கொடுத்து எனக்கு நன்றாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வந்தவுடனே என்னுடைய மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அனைவரும் என்னை விசாரித்த விதம், என்னை வழி நடத்தின விதம் எல்லாமே எனக்கு மிகவும் ரொம்ப நன்றாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எனவே இந்த மருத்துவ முகாமிற்கு நதிகள் அறக்கட்டளை அவர்களுக்கு வழி நடத்துகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தலைவர் பொன்னாடையை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். நல்ல பசங்க இருந்தாலும் வேலை ரெண்டு வேலைக்கு எடுக்கணும்.
3 நாள் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பிபி இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த ரீட் 70. நான் மாத்திரை மாத்திரைக்கு ஏதாவது அலர்ஜி இருக்காமா? மாத்திரை போட்டால் வயிறு வலிக்குமா? வயிறு வச்சுருந்தாருன்னா உங்களுக்கு சர்க்கரையும் கிடையாது. இளநீர் குடிக்கிற பழக்கம் இருக்குங்களா? இல்லை, இளநீர் குடித்தா உடனே சளி பிடிச்சிக்குமா? தேங்காய் பால், இளநீர், மோர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? கிளாஸ் போகிறோம் ஒரு மாதமாக வந்து கிளாஸ் போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ரேண்டமாக செக் பண்ணியிருக்கீங்க? எப்போ செக் பண்ணாலும் ஒரு டைம் இது அப்போ இந்த பிபியை தவிர உங்களுக்கு வேறு இன்னும் ஏதாவது ஐயா நிற்கிறாங்களா? அம்மாவுக்கு கால் வலிக்குதான். அம்மா கால் வலிக்குதான். ஓய்வு எடுத்து லைட்டாக கீழே ஏற்கனவே சேர்ந்துக்கிறாங்க.